பிரைஸ் லார்ட். வார்த்தை வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. பிரசங்கி 10:19 விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஆமென். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அழகான வசனம் பாருங்க. முற்காலத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் இப்போ வர கூட வைங்களேன், ஒரு வீட்டில் நல்ல காரியம் சந்தோஷம் அப்படின்னா அங்கே விருந்து பண்ணி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. தான் உறவினர் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிட வைப்பாங்க. இதுதான் அந்த காலத்தில் நடந்திருக்குது பாருங்க. ஒரு ராஜா பதவியில் ஏற்கும் பொழுதும் இந்த விருந்து பண்ணி எல்லாத்துக்கும் உணவு கொடுப்பாங்க. இது நல்லதுதான். ஆனால் கடைசியில் சொல்லப்பட்டது பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். இப்போ உள்ள ஊழியக்காரங்க ஒரு பணத்தை பற்றி பேசினாலே என்ன நம்ம சொல்லிடுறோம், அதை பணத்து மேலே அவங்களுக்கு ஆசை வந்துடுச்சு, காணிக்காண்டி ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னு செய்கிறோம். ஆனால் அப்படி இல்லை பாருங்கள், பணம் தான் ஆசீர்வாதம்னு சொல்ல வரல, பணமும் ஆசீர்வாதத்தில் ஒன்று தான். ஆண்டவர் உங்களுக்கு பணம் ஏற்ற வேலையில் எப்போ தேவையோ அந்த தேவைக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை நிறைவாய் நடத்துவாராக. சில நேரத்தில் வறுமையில் இருந்துருவீங்க, தரித்திரத்தில் இருந்திருக்கீங்க, அதெல்லாமே ஆண்டவர்னால மாற்றி போட்டு ஆண்டவர் சொன்னபடி இந்த வார்த்தையின்படி பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பணம் இல்லாமல் துட்டு இல்லாமல் ஒரு பால் பாக்கெட் கூட நம்ம முழுமையாக வாங்க முடியாது. ஸோ அந்த நாளில் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை ஆண்டவர் உங்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.